இன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்டான பலாப்பழம் போட்டு ஒரு பாயாசம் பார்க்கலாம். அதுக்கு 1/4 கப்பு ஜவ்வரிசியை வந்து கொஞ்சம் தண்ணியில் நம்ம வேக வைக்கணும். இந்த ஜவ்வரிசி வேகிற டைமில் வந்து பலாப்பழத்தை நம்ம வந்து நல்லா மையாக அரைக்க போகிறோம். இது நல்லா பழுத்த பலாப்பழம். இந்த சொலையை வந்து நம்ம நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுவோம். ஜவ்வரிசி ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டுருக்கு. இது நல்லா முக்கால்வாசி வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்ச பலாப்பழத்தையும் போட்டுருவோம். பாருங்கள், நல்லா மையாக அரைச்சிட்டேன். கொஞ்சமாக தண்ணி விட்டோ இல்லை பால் ஊற்ற நம்ம அரைக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி கூட கொஞ்சம் நேரம் வேக விடணும். நம்ம இந்த பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுவாங்க எல்லோரும். இந்த ரெண்டு வெந்துட்டுருக்க டைமில் நான் கொஞ்சமாக பாசி பருப்பு இருக்குல்லையே, அதையும் நான் வேக வச்சேன். அது ஒரு 1/4 டம்ளர் இருந்தால் போதும். நல்லா மையாக இந்த மாதிரி கூழ் மாதிரி வேக வைக்கணும். அதையும் நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த டைமில் வந்து மண்டை வெல்லத்தையும் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அது மண் இல்லாமல் நம்ம சலித்து போட்டுக்கலாம். பாருங்கள், கலரே மாறிடுச்சு. ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த பாயாசம். இப்போ நான் நல்லா திக்கான ஃபஸ்ட்டு பால், தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். அதையும் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கணும். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு வந்து நெய்யில் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு, சாரப்பருப்பு, அப்புறம் கிஸ்மிஸ் பழம், இது மூணையும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பலாப்பழத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நெய்யில் வறுத்து நம்ம கொட்டிடலாம். கொஞ்சம் தேங்காய் பூ நான் போட்டுக்க போகிறேன். இப்போ நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க பலாப்பழத்தையும் போட போகிறேன். இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். ரொம்ப வித்தியாசமான பாயசமாக இருக்கும் இது. பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த பாயசத்தில் கொட்ட வேண்டியதான். கொட்டிட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சோம்னா நமக்கு சூப்பரான டேஸ்ட்டான ஒரு பாயசம் கிடச்சிரும். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இது மனம் ருசியெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ. பாய்.